ஹாய் ஸ்பாட்டன்ஸ், நான் உங்கள் கிரண் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்ட்டு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் தென் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அரண்மனை ட்ரெய்லர் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன். அண்ட் தென் அரண்மனை 4 வந்து ஒரு ஹாரர், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சி சார் சொல்லியிருக்காரு. அதோட டீகோடிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணால் அரண்மனையை காட்டுறாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதே தான் காட்டினீங்க. இதுலேயும் அதே தான் ஓப்பனிங் ஷாட் வந்து அரண்மனை காட்டுறாங்க. இந்த அரண்மனைக்குள்ளே வந்து ஏற்கனவே ஒரு பேய் இருந்திருக்கு. அது பேர் பாக். இந்த பாக் வந்து ஒருவேளை இந்த அகோரி வந்து அவரோட சக்திகள் மூலயமா வந்து அடக்கி வச்சு அது ஏரிக்குள்ளே வந்து பூட்டி வச்சிருந்தார். அது வந்து ஒரு பெண் வந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு வந்து படகோட்டி மூலயமா படகோட்டும் போது அந்த படகோட்டி தெரியாத்தனமாக அவருடைய துடுப்பை அந்த சொம்பு மேலே வச்சிடறாரு. அதுக்குள்ளேருந்து வெளிவர ஆவி வந்து அந்த பின்னாடி இருக்க பெண்மணியை அந்த பாக்குன்ற ஆவி அவரை வந்து உட்கொள்ளுது. அது உட்கொண்டதுக்கு அப்புறமா வந்து அந்த அவங்களோட நிலைமை திசை மாறி அப்படியே ஒரு பேயை உருவம் எடுத்து அவங்க வீட்டுக்கு வந்து அவங்கள பயமுறுத்துகிறாங்க. அப்படியே வந்து அவங்க கொல்ல துடிக்கிறாங்க. அடுத்த ஷாட்டில் வந்து அப்படி தான் இங்கே வந்து அந்த அகோரிக்கு தெரியுது அந்த பாக்குன்ற ஒரு பேய் வெளியில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அவர் முறைச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம தமன்னா ஃபேமிலியை காட்டுறாங்க. 2 பசங்க, ஒரு கோல்டன் ரெட்ரீவர், நம்மளுக்கு ஃபேமஸான நம்ம ஹீரோ, நம்ம ஊருக்கார். அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க வந்து ஃபேமிலியாக வந்து நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு வந்து அவங்களுக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் ஆகிடுது. இது எல்லாமே இந்த அரண்மனைக்குள்ளே நடக்குது. அந்த அரண்மனைக்குள்ளேயே எப்படின்னா, அரண்மனைனா அது சுற்றி வர ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அவர் ஜாகிங் பண்ணுறாரு. அந்த பாக்குன்ற பேய் அவரை வந்து போட்டு தள்ளிடுது. அதுக்கப்புறம் வந்து தங்கச்சி வந்து இறந்து சொந்த தம்பிக்கு போகுது. அதுதான் நம்ம சுந்தர் சி சாருக்கு வந்து தெரிய வருது. அது தெரிஞ்சு வந்தோடனே அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ நம்மளுடைய தங்கச்சி இந்த மாதிரி வந்து அநியாயமாக இறந்துட்டாலே சின்ன வயசுலேயே அப்படின்னு சொல்லி ஒரு அட்வொகேட் வந்து அவருடைய நியாயமாக வந்து அவருடைய வாதத்தை வைக்கிறாரு. பட் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது 2 பேருக்குமே வந்து கிளாஷ் ஆகிடுது. இந்த ஒரு சீக்வலில் நீங்கள் பின்னாடி சிங்கம் புலி இருக்காரு பாருங்கள். அண்ட் தென் வந்து நிறைய காமெடி ஆக்டர்ஸ் அண்ட் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து உள்ள இதில் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது KS ரவிக்குமார் சாரோட வாய்ஸ் வரும். நான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ கால் கரெக்டாக எங்கே வைக்கிறேன்னு பாருங்கள். என்னையா சொல்கிறேன் அந்த சாமியார் KS ரவிக்குமார் சார் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் தென் வந்து இப்போ கதைக்குள்ளே போகலாம். அப்புறம் வந்து அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டாக அந்த ஜீப் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு டிரைவர் வந்து அவங்ககிட்ட வந்து உங்களுடைய தங்கச்சியோட சமாதி வடக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் போயிட்டு இந்த மாதிரி நீ இறந்துருக்கக்கூடாதுமா, இது உன்னோட சாவே இல்லை, இது வேறு மாதிரி ஏதோ ஒரு கொலை தான் அப்படின்னு நினச்சி இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் ஒரு வக்கீலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நைட்டே வந்து ஒரு அமானுஷ்யமாக வந்து அந்த போலீஸ்காரங்களுடைய அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து கீழே நிறைய ஃபாக்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன, தமன்னாவோட ஆவி வந்து உள்ளே வந்து அந்த போலீஸ்கார் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை வந்து தண்டிக்க வருது. அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அவரை அப்படியே அடித்து படுக்க வச்சு மேலே நம்ம காஞ்சனா பார்ட் 2ல் ஒரு பிரேதாத்மாவை வந்து ஒரு முன்னாடி ஒரு உடல் வச்சுட்டு இன்னொரு உடல் வந்து எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே ஒரு மேலே ஏஞ்சி நிற்கவே அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்க. இந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு பின்னாடி அந்த ஸ்டேஷனுக்கு வந்து அதே சுந்தர் சி, பின்னாடி சிங்கம் புலி, அந்த அகோரியை காட்டுறாங்க. இது என்ன தான் நடந்திருக்கும், இந்த மாதிரி வந்து ஒரு பேய் இருக்குது. மூணாவது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பயந்த ஒரு நிலையில் வந்து அவங்க யோசிக்கிறாங்க, எப்படி நம்மளுடைய குழந்தைங்களை வந்து காப்பாற்றலாம், இதிலேருந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுற இந்த மனுஷங்கக்கிட்டேருந்து நம்ம எப்படி வந்து நம்ம குழந்தைங்களை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு வீடுக்கு கீழே மேலே டாப் ஆங்கிளில் காட்டுறாங்க. இந்த ஃப்ரேமில் டாப் ஆங்கிளில் வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி வராங்க குழந்தைங்கள, 2 குழந்தைங்கள நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் அரண்மனை பார்ட் 4ஓட போஸ்டர் வந்து வீடு இருக்கும், பின்னாடி வந்து தமன்னா இருப்பாங்க, 2 குழந்தைங்கள வந்து இப்படி கூட்டிகிட்டு போகிற மாதிரி. அதே மாதிரி இதில் வந்து அவங்க காப்பாற்ற நினைக்கிறாங்க அவங்க 2 பேரும். அதே மாதிரி தமன்னா மேம் ஒரு சீனில் கேட்குறாங்க, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்த சீக்வல் நம்மளுக்கு காட்டுறது அவங்களுடைய விரலை வந்து அப்படியே உடச்சி போட்டுட்டு அவங்களோட துடிக்கிறாங்க. இந்த விரல் உடைக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்களுடைய கணவன் இறக்கலை அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த தாடை அந்த மீசை பகுதி எல்லாமே அதே ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லையா, அதை மாதிரி. பட் நிறைய ட்விஸ்ட் உள்ளே வச்சுருப்பார் நம்ம சுந்தர் சி. தமன்னா மேம் வந்து இறந்து போய் அந்த கிணத்துக்குள்ளே தொங்குற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அதை வந்து அந்த டிரைவர் பையன் எட்டி பார்க்குறான். பக்கத்தில் வந்து அந்த கோல்டன் ரெட்ரீவர் நாயும் வந்து பார்க்குது. அப்போனா என்னவோ வீட்டில் யாருமே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு தெரியாமல் வந்து அவன் எட்டி பார்க்குறான். இது யார் அப்படின்னு பார்க்கும்போது
இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஹீரோவோட தங்கச்சி இந்த மாதிரி இறந்து கிடக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தில் பார்க்குறேன். தமன்னா மேம், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் கண்ணாடி போட்டுட்ருப்பான் பாருங்கள், அது அந்த பையனை தான் நிறைய இதில் காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து அப்போ அந்த ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சியில் வந்து லைட்டாக கோமாவில் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுடைய அம்மா வந்து அவங்க குழந்தைங்களை வந்து பாதுகாக்கிற மாதிரி, உங்கள் கூடவே இருக்கேன், உங்களை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்ற ஒரு சீன். அந்த பபுள்ஸை வந்து சுற்றி அவங்களுக்கு விளையாட்டு காட்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து யோகி பாபு அண்ட் தென் வந்து விடிவி கணேஷ் சார் வந்து அந்த சின்ன குழந்தைய வந்து பயமுறுத்திடுவேன், உன்னை ஏதாச்சும் பண்ணிவிடுவேன் அப்படின்னு வந்து மிரட்டும் போது அவங்க அம்மா ரியலாகவே வந்து பின்னாடி வந்து நிற்கிற மாதிரியும் இந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து அப்படியே வந்து காமெடிக்கு இப்போ வந்து நிறைய பஞ்சமே இருக்காது, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி மொட்டை ராஜேந்திரன் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதான் நிறைய வந்து கேமியோ ரோல்ஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாமே சொல்லிட்டா வந்து அந்த ஒரு வாவ் மூமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிடும் இல்லையா. அண்ட் தென் நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2ல் பார்த்துருப்பீங்க, எல்லா உருவம் வந்து இப்படி நிற்கும், அப்படியே அடுத்தடுத்த ஃப்ரேமுக்கு இப்படி திரும்பி போயிட்டே இருக்கும், மறுபடியும் இந்த உருவம் வந்து நிற்கும். அதே காப்பி தான் இங்கே மறுபடியும் பண்ணியிருக்காரு. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இதில் இருக்க முக்கியமான சூப்பர் சீன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே ஊற்றினேன். பார்ட் 4 இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கும். மெயினாக 3 ஆவின்றாரு. 3 ஆவினா ஒரு ஆவி வந்து தமன்னாவை போட்டு தள்ளிடுறாங்க, தமன்னா ஆவி 1, அந்த பாக்கு 1, 3வது என்னன்னு தெரியல. அகோரி வந்து அவர் கூட சண்டை போடுறாரு. பார்ட் 2ல் வந்து அந்த பேயை கண்டுபிடிக்கிறதுக்கு முட்டை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. தமன்னாவோட ஆவி வந்து ராஷி கண்ணா மேலே வந்து ஏறிட்டதாகவும் வந்து எதுலேயோ இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க, யாரோ கொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சுந்தர் சி சார் வந்து எப்போவுமே அந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வந்து சொல்லுவார், அந்த பேய் வந்து இவங்க தான், நீங்கள் உஷாராக இருங்க. இது வந்து அரண்மனை பார்ட் 2ல் சந்தானம், கோவை சரளா, மனோபாலா அவங்களாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்படியே அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு, கோவை சரளா, விடிவி கணேஷ் சார் இருப்பாங்க. இவளுக்கு தான் வந்து பேய் பிடிச்சிருக்கு, இவளை தான் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்ட்டு இந்த ஃப்ரேம் வரும். அடுத்து வந்து நீங்கள் தான் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயை நீங்கள் விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடப்ப குச்சி சுற்றி அப்புறம் பெயிண்ட் டப்பா எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் இப்போ தான்ப்பா அப்படி வெளியில் போனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஷிகண்ணா போயிட்டு வரும்போது வீட்டுக்கு சுற்றி ஏதாவது ஒரு மந்திரத்தை கூட வச்சுருப்பாங்களோ, இல்லை வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே ராஷிகண்ணா வந்து எகிரி வெளியில் விழுந்துடுறாங்க. வெளியில் விழுந்ததுக்கப்புறம் என்ன வரும், அதுக்கப்புறம் தமன்னா வெளியில் வந்துடுவாங்க, தமன்னாவோட ஆவி வெளியில் வந்துடும். அந்த தமன்னாவோட ஆவி வந்து அகோரியை வந்து போய் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அகோரி தான் வந்து இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருப்பாரு, இந்த மாதிரி வந்து பேய்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகோரி கூட வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் எப்படி இருந்தாலும் கிராண்டாக பிரம்மாண்டமாக வித் சிஜி ஒர்க்ஸ். மோஸ்ட்லி நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் அப்படியே வந்தீங்கன்னா 2 பேரோட ஃபைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ மேசிவாக சிஜி ஒர்க்ஸ்லாம் வந்து சூப்பராக அமேசிங்காக பண்ணியிருக்காங்க, சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி. அது முடித்ததுக்கப்புறமா நீங்களே சொல்லுங்கள், இல்லை நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன்னா பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ல் லாஸ்ட்டில் அந்த அம்மன் வழிபட்டுட்டு அம்மன்லேருந்து வர தண்ணியை வந்து காலை வச்சுருவாங்க. அதே அம்மன் வந்து காப்பாற்றுவாங்க, எல்லா அம்மன் காப்பாற்றுவாங்க தான். ஆனால் எல்லா படத்துலையும் அதே அம்மன் போன இதில் வந்து படுத்துட்டு இருப்பாங்க, இதில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த அம்மனுக்கு மறுபடியும் வந்து அதுவும் பாருங்கள். சரி, அம்மன் வச்சு எடுக்கிறாங்களா, ஆடுறது யார், நம்ம குஷ்பு மேம் தான். குஷ்பு மேமும் ராஷிகண்ணாவும் வந்து அந்த பேய் போகணும் அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமாவே அந்த பேய் போயிடும். எப்படி வந்து அரண்மனை 1ல் அப்படியே பேய் இப்படி வந்து அப்படி போயிடும், அந்த மாதிரி பேய் போயிடும். என்ன சப்புன்னு முடிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம கவலையில் இருப்போம். அங்கே தான் டைரக்டர் ஒரு ட்விஸ்ட் வைப்பார், பார்ட்டி வித் பேய். அதாவது அன்சிகாவும் அப்புறம் வந்து த்ரிஷாவும் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ராஷிகண்ணாவும் தமன்னாவும் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் ஒரு க்ளோசிங் எண்டிங் வித் ஜாலியாக ஜிம்கானா சாங் ஆடுவாங்க. ஜாலியாக ஜிம்கானா சாங்ஸ் ஆடிச்சு நம்ம வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக வந்து ஃபன் என்டர்டைன்மெண்ட்டோட போகலாம். ஸோ இதுதான் என்கோடிங் ஆஃப் அரண்மனை பார்ட் 4. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். அண்ட் தென் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கு. Until then, bye from Kiran Karthik. Love you Spartans. Bye.